ஓகே. நான் ராகலையில இருந்து திருமதி மேரி ஜெசிந்தா அவங்க இந்த ஒரு சுபத்தோட தொடங்குவாங்க. அது பிறகு நான் ஒரு அறிமுகம் செய்கிறேன் ஃபாதரை. அது பிறகு ஃபாதர் தொடங்குவாங்க. மேரி ஜெசிந்தா திருமதி நீங்க தொடங்கலாம். நன்றி. பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். ஆமென். அன்பு தந்தையே இறைவா, கடந்து வந்த வாழ்க்கை பயணத்தில் எம்மோடு உடனிருந்து உமது அன்பை நாம் சுவைக்க அனுபவிக்க எம்மை வழிநடாத்திய கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இன்னும் உமது அன்பை பற்றி நாங்கள் தியானிக்க, சிந்திக்க மீண்டும் ஒரு அழகிய தருணத்தை எமக்கு தந்திருக்கின்றீர். இந்த ஜூபிலி ஆண்டிலே வலைத்தள கருத்தமர்வின் ஊடாக எமது ஆன்ம வாழ்வை மீண்டும் புதுப்பிக்க, இன்னும் அதிகமாக உம்மை அறிந்து கொள்ள, உம்மை பற்றி பிறருடன் பகிர்ந்து கொள்ள தந்த வாய்ப்புக்காக நன்றி கூறுவதோடு, இந்த கருத்தமர்வினை வழிநடாத்தும் அருட்தந்தையர்களை உமது இறையாசிரால் பலப்படுத்தியருளும். பங்கு கொள்ளும் ஒவ்வொருவரும் உமது உயிருள்ள வார்த்தையை எம் வாழ்வாக்கவும், அதனூடாக பிறருக்கு பயன் தரும் நல்ல விளைநிலங்களாக மாற உமது வல்லமையை இறையாசிரை நிறைவாக பொழிந்தருளும். ஆமென். ஆமென். நன்றி திருமதி ஜெசிந்தா அவர்கள். நாங்கள் இப்போ இன்று கேட்க இருக்கிற உரையானது லூக்காவின் பார்வையில் நாங்கள் அந்த ஜூபிலி ஆண்டை பார்க்க இருக்கிறோம். லூக்காவின் பார்வையில் ஜூபிலி ஆண்டை அருட்தந்தை பால் ராபின்சன் அவர்கள் வழங்க இருக்கிறாங்க. அருட்தந்தையை பற்றி நான் அதிகமாக சொல்ல வேண்டி வராதுன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்கள் தான். திருமலை மறை மாவட்டத்தின் குறு முதல்வராகவும் கேரக்டர் சேஃப்னம் இருக்கிறார். சிறந்த மறையுரைஞராக இருக்கிறார். அதேவேளை விவிலியத்தை அன்பு செய்கின்ற ஒரு குருவாகவும் விவிலி அறிஞராகவும் இருக்கிறார். ஒரு சிறிய முன்னுரை போதும் அதிகமாக அறிவுமான ஒரு குருவை பற்றி சொல்வதற்கு ஃபாதர் நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். ஃபாதர், God bless you, Father. Thank you and God bless you. அழகான அந்த ஜெபத்துக்கும் நன்றி ஃபாதர் ரோலண்ட். இதை இந்த ஜூபிலி ஆண்டுல இப்படி ஒரு முயற்சி மிகவும் வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. இந்த வாய்ப்பை எனக்கு தந்ததற்காக முதலில் இறைவனுக்கும் உங்களுக்குமாக நன்றி சொல்லி நிற்கிறேன். சில இன்கன்வீனியன்சஸ், தடைகள், இடைஞ்சல்கள் வரலாம். காரணம், நான் இப்பொழுது கொழும்புல மாராதா என்கிற ஒரு ஹோட்டல் ஒன்றில் ஒரு முக்கியமான எங்களுடைய இன்டர்நேஷ்னல் டோனர்ஸனுடைய பார்ட்னர்ஸுடைய மீட்டிங் ஒன்றில் இருக்கிறேன். இன்றைக்கு அதிகாலை 3 மணிக்கு வெளிக்கிட்டு அப்படியே நேராக கான்ஃபரன்ஸுக்கு போய் 8 மணி நேரம் கதிரையில இருந்த இருவில் மீட்டிங். நான் இப்ப இடையில ஒரு கொஞ்சம் டைம் எடுத்து கடவுளேன்ட்டு இங்கால வந்திருக்கிறேன். ஆனா என்ன சொல்ல வந்த பாயிண்ட், 8 மணி நேரம் ஏழைகளை குறித்து தான் பாரிய டிஸ்கஷன் நடக்குது. எப்படி நாம் ஏழைகளுக்கு பணி செய்யலாம், எப்படி ஏழைகளுடைய வாழ்வை முன்னேற்றலாம், எப்படி வறியவர்களை தூக்கி விடலாம், எப்படி அவளுடைய வாழ்வுக்குள்ளே இன்னும் ஒரு நம்பிக்கையை, வெளிச்சத்தை கொண்டு வரலாம் என்கிற ஒரு டிஸ்கஷன் தான் பல கோணங்கள்ல இருந்து ஆராயப்பட்டு வருகிறது. அப்ப அது இந்த ஜூபிலி ஆண்டுல குறிப்பாக இந்த லூக்கா நற்செய்தியில இருக்கிற ஜூபிலி பின்னணி, ஜூபிலி சிந்தனையை தியானிக்கிற பொழுது இன்னைக்கு நாள் முழுக்க நாம் சிந்தித்த அந்த டோனர்ஸனுடைய, எங்களுடைய பங்காளிகளினுடைய, பார்ட்னர்ஸனுடைய மீட்டிங்ல கிடைச்ச விஷயங்கள் கூட ஏதோ ஒரு விதத்துல இதுக்கு தொடர்பட்டிருக்கிறதை குறித்து நான் சந்தோஷப்பட்டுகிறேன். ஏன்னா இப்ப என்னைய நான் ஏழைகளுக்கு கூட அந்த கரிட்டாஸ் மூலமாக அதுல இயக்குனரா இருக்கிறபடினால கூடுதலாக இந்த நாட்களிலே நம்முடைய மக்களுடைய வாழ்வாதாரம், அவருடைய வறுமை நிலை, அவருடைய அடிமை நிலை, அவருடைய கஷ்ட நிலைகளை சிந்தித்து சிந்தித்து அவர்கள் வாழ்வுக்குள்ளே எப்படி ஒரு நம்பிக்கையை கொடுக்கலாம் யோசிக்கிற காலத்துலதான் இந்த நம்பிக்கையின் ஆண்டு, இந்த பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப் என்கின்ற அழகான ஒரு தீமை இந்த ஜூபிலி ஆண்டுல எங்களுடைய இந்த புதிய சினடல் வழியாக பரிசுத்த
திருச்சபை, அன்னையாம் திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிறது. இப்ப இந்த பவர் பாயிண்ட்ல நீங்க பாப்பீங்க, இதுல ஆங்கிலத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, வரி பண்ண தேவையில்ல. இதுல 3 பைபிள் பகுதிகளை நான் எடுத்திருக்கிறேன். முதலாவது இந்த லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 16 தொடங்கி 30 வரை உள்ள வாக்கியங்களை போட்டிருக்கிறேன். இது என்ன சொல்லுதுன்னா, இது மிகவும் பிரபல்யமான ஒரு பகுதி. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பணி வாழ்வை தொடங்குவதற்கு முன்பு, தன்னுடைய எல்லா செயல்பாடுகளுக்குள்ளும் இறங்குவதற்கு முன்பு தான் என்ன செய்ய போகிறேன், அவருடைய பணியினுடைய இலக்கு யாது, அந்த பணியினுடைய விஸ்தரிப்பு என்ன, அந்த பணிக்குள்ளே யாரை நான் உள்வாங்க வந்திருக்கிறேன், யாருக்கு அவருடைய பணியினுடைய அந்த தேவராஜ்யத்தினுடைய பங்காளி என்கிற பாக்கியம் கிடைக்கும் என்பதை குறித்து இந்த பகுதியில் ஆண்டவர் சொல்லுகிறார். இதுல குறிப்பிட்டு லூக்கா நற்செய்தி 4:16 தொடங்கி வருகிறோம். ஆண்டவருடைய ஆவி என் மேலே, ஏனெனில் என்னை அபிஷேகம் செய்தார், எளியோருக்கு நற்செய்தி சொல்ல. அந்த பகுதியை நான் ஃபுல்லா வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏழைகளுக்கு நற்செய்தி சொல்ல, அது அப்படியே போகுது. இரண்டாவது கீழுக்கு இன்னொரு பகுதி போட்டிருக்கிறேன் பாருங்க. எசாயா இறைவாக்கினர் 61வது அதிகாரம் 1 தொடங்கி வருகிற பகுதிகள். இது ஏன் இந்த பகுதியை போட்டிருக்கேன்னா, இந்த குறிப்பிட்ட இயேசுவினுடைய லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ஊருக்கு போய், நாசரேத்துல போய் அந்த தேவாலயத்துல இந்த எசாயாவினுடைய ஏட்டுச்சுருளை எடுத்து படிக்கிறார். அந்த ஏட்டுச்சுருள் எங்கிருந்து எடுக்கப்பட்டதனுடைய பின்னணி தான் அந்த எசாயா 61வது அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. 1 தொடங்கி வருகிற வாக்கியங்கள். அடுத்தது முக்கியமா பாப்பீங்க, லேவியர் புத்தகம் 25வது அதிகாரம் 8 தொடங்கி 50 வரை உள்ள வாக்கியங்களை இதோ இந்த 3வது பகுதியில நான் போட்டிருக்கிறேன். ஏன் இதை போட்டிருக்கேன்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டுல ஜூபிலி ஆண்டு என்கின்ற ஒரு முழு சிந்தனை நமக்கு வேண்டும் என்று சொன்னால், நாம படிக்க வேண்டிய, வாசிக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கிய பகுதி இந்த லேவியர் புத்தகம் 25வது அதிகாரம் 8 தொடங்கி 50 வரை உள்ள ஒரு நீண்ட பகுதி. எனவே இந்த 3 வேத வாக்கியங்களின் பகுதிகளின் பின்னணியிலேதான் நாம இன்றைக்கு இந்த ஜூபிலி ஆண்டுல லூக்காவினுடைய தனித்துவம் என்ன, அல்லது லூக்கா எப்படி தன்னுடைய இயேசுவை, லூக்கன் ஜீசஸ், லூக்காவினுடைய இயேசுவை எப்படி நற்செய்தியாளர் அறிமுகப்படுத்துகிறார் என்றால், இது 3 வேத பகுதிகளாக இருந்தாலும் இதுல எல்லாமே சமமான அல்லது சமத்துவமான ஆழத்தை அல்லது மையத்தை கொண்டிருக்கவில்லை. காரணம் என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த லூக்கா நற்செய்தி 4 குறிப்பிட்டு 16 தொடங்கி வருகிற வசனங்கள்ல இருக்கிற பகுதியில வச்சால், ஆண்டவருடைய ஆவியின் மேல் இருக்கிறது, ஏனெனில் என்னை அபிஷேகம் செய்திருக்கிறார். அந்த கடைசி பகுதி பாருங்க, குறிப்பிட்டு அந்த இப்படி ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்கிறேன். விடுதலை, ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் என்னை அவர் அனுப்பியுள்ளார். இந்த கடைசி பகுதி, டு ப்ரொக்ளைம் த இயர் ஆஃப் த லார்ட்ஸ் ஃபேவர். இதுல இருக்கிற என்ன ஸ்பெஷல்னு சொன்னா, ஜீசஸ் நான் ஏற்கனவே சொன்னேன், 2வது பகுதி இந்த எசாயா இறைவாக்கினர் 61வது அதிகாரத்துல குறிப்பிட்டு அந்த 1-2 வசனங்கள் எடுத்தால் அதுல ஒரு வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம்னா, இந்த எசாயா 61வது அதிகாரத்துல குறிப்பிட்டு 2வது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும். இப்ப பாருங்க, அதே இதுதான் இங்க லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரத்துல குறிப்பிட்ட அந்த 16 தொடங்கி வருகிற வசனங்கள்ல லூக்கா நற்செய்தியாளர் சொல்லுகிறார், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவும். அதோட லூக்கா நற்செய்தி நிக்குது, அங்கால போகல. அதுல நோட் பண்ணுங்க, ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அப்ப குறிப்பிட்டு அந்த 19வது வசனத்துல ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்க அவர் என்னை அனுப்பியுள்ளார். அதுக்கு அப்புறம் பின்னர் அவர் அதோட முடிக்கிறார். பின்னர் அவர் ஏட்டுச்சுருளை எடுத்து இவளரிடம் கொடுத்து விட்டு அங்கே போகுது. ஆனா நான் ஏற்கனவே சொன்னேன், லூக்கா நற்செய்தியாளன் குறிப்பிட்ட இந்த பகுதியை பழைய ஏற்பாட்டுல எசாயா 61ல இருந்து எடுத்திருக்கிறாரு. ஆனா 61ல 2வது வசனத்தை படிப்பீங்கன்னா, ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும் நம் கடவுள் அநீதிக்கும் பழி வாங்கும் நாளை அறிவிக்கவும் என்று அப்படியே தொடருது. அப்ப இப்ப என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, நாம் இப்ப இன்னைக்கு லூக்கா நற்செய்திப்படி
ஜூபிலி ஆண்டு சிந்தனையை, இயேசுவினுடைய ஜூபிலி செய்தியை தியானிக்கிற பொழுது இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கிறது. இப்ப இந்த குறிப்பிட்ட பகுதியில ஏன் இயேசு அல்லது லூக்காவின் இயேசு ஆண்டவருடைய அந்த பழி வாங்குகிற அல்லது அநீதிக்கு தண்டனை கொடுக்கிற என்ற அந்த எஸ்ஆவேனுடைய குறிப்பிட்ட வாக்குறுதியை இங்கு அவர் சேர்க்கவில்லை. அப்ப அடுத்த பகுதி அது அப்படியே ஒரு மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. எனவே இந்த குறிப்பிட்ட ஜூபிலி ஆண்டு என்று சொல்லுகிற பொழுது, இப்ப நாம பழைய ஏற்பாட்டுல இருக்கிற அந்த ஜூபிலி ஆண்டு சிந்தனைகள், நீங்க அது ஒரு நீண்ட பகுதி, நீங்க டைம் கிடைக்கிற பொழுது, நேரம் கிடைக்கிற பொழுது அதை வாசிக்கலாம். குறிப்பிட்டு லேவியர் புத்தகம் நான் ஏற்கனவே சொன்னேன், 25வது அதிகாரம் 8 தொடங்கி வருகிற வசனங்கள், குறிப்பிட்டு 10வது வசனம், 50வது ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கெல்லாம் தன்னுரிமை அறிவியுங்கள், அது உங்கள் ஜூபிலி ஆண்டு, அந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் அப்ப இந்த குறிப்பிட்ட நீண்ட பகுதியில முக்கியமாக ஒரு 4 விஷயங்கள் சொல்லப்படுது பழைய ஏற்பாட்டுல, லேவியர் புத்தகத்துல. அந்த 4 விஷயங்கள்ல ஒன்றுதான் இந்த ஸ்லைட்ல பாப்பீங்க. வரலாற்று ரீதியிலே அந்த ஜூபிலி என்கின்ற அந்த காலத்திலே, குறிப்பிட்ட அந்த ஆண்டிலே செய்யப்படக்கூடிய செயல்களில் முதலாவது நான் இங்கே காட்டி இருக்கிறேன், அவர்களுடைய கடன்கள் நீக்கப்படுகிறது அல்லது ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் டெட்ஸ். இப்ப நான் ஒருத்தட்ட கடன் வாங்கி இருக்கிறேன், அந்த கடனை கொடுக்கறதுக்கு நான் 5 வருஷம் ஆச்சு, 6வது வருஷம் ஆச்சு, 7வது வருஷம் ஆச்சு, நான் வாங்கின கடனை கொடுக்கல, அதுக்கப்புறம் என்னுடைய பிள்ளைக்கு அந்த கடன் போகுது, அதுக்கு என்னுடைய பிள்ளைக்கு போகுது, இப்படி கிட்டத்தட்ட ஒரு லாங் டேர்மாக, இந்த நீண்ட காலமாக இந்த கடன்கள் செலுத்தப்படவில்லை. எனவே இந்த ஜூபிலி ஆண்டை எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு சொன்னா 7 into 7, அப்ப 7 49 ஆண்டுகள் கடந்த பின்பு 50வது ஆண்டு ஜூபிலியாக மாறுகிற பொழுது, தப்பி தவறி அந்த 49 ஆண்டுகளில பின்னணிகள்ல கடன்கள் இருந்தால், அப்ப கடனை கொடுத்தவர் அந்த கடன் யாரிடமிருந்து பெற்றாரோ அவருக்கு எப்பொழுதுமே ஒரு பயத்துல, அடிமையில, ஒரு தயக்கத்தோட தான் அவரோட உறவு கொள்ள வேண்டும். எனவே இந்த ஜூபிலி என்ன சொல்லுகிறது, குறிப்பிட்ட லேவியர் புத்தகம், இந்த ஜூபிலி ஆண்டுல அவருடைய கடன்கள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும், முதலாவது. இரண்டாவது, இந்த 49 ஆண்டு காலங்கள்ல பல புற இன மக்களோ அல்லது யூதர் அல்லாத பலர் என்ன செய்கிறார்கள், அடிமைகளாக பல செல்வந்தர்களுடைய இல்லங்களிலே, வீடுகளிலே, வேலைத்தலங்களிலே, அவர்களுடைய வயல் நிலங்களிலே அவர்கள் வேலை செய்கிறார்கள். ஆனா அடிமைகளாய் வேலை செய்யும் பொழுது தங்களுடைய சொந்த இல்லம், வீடு, உறவு, சொந்தங்களை விட்டு அவர்கள் பிரிந்துதான் பல ஆண்டுகளாக வாழ்கிறார்கள். எனவே இந்த 50வது ஆண்டு வரும் பொழுது யாராவது அப்படி அடிமையாய் ஒரு வீட்டுல, ஒரு தோட்டத்துல, ஒரு முதலாளியில அடிமையாய் வேலை செய்கிறவராய் இருந்தால் அவர் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். ரிட்டர்ன் டு ஃபேமிலிஸ். அதாவது முதலாவது கடன்கள் நீக்கப்படுகிறது, இரண்டாவது அவர்கள் தங்களுடைய சொந்த வீட்டை நோக்கி தங்களுடைய உறவு சொந்தங்களோடு வாழ்வதற்குரிய ஒரு பிளஸ்ஸிங், ஒரு ஆசீர்வாதம், ஒரு பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கிறது. அது நீண்ட வருஷங்களுக்கு பின்பு அது பாக்கியமாக மாறுகிறது. மூன்றாவது ரெஸ்டோரேஷன் ஆஃப் லேண்ட்ஸ் என்று சொல்லுவாங்க. அதாவது நிலங்கள் மீண்டும் அந்த சொந்த உரிமையாளர்களுக்கு கையளிக்கப்பட வேண்டும். இப்ப சில நேரங்கள்ல, இப்ப யூத கலாச்சாரங்கள்ல சிலர் கடன் பட்டவர்கள் இருப்பார்கள், கடனை செலுத்த முடியாதவர்கள் இருப்பார்கள். அப்படியான இக்கட்டான சூழல் என்ன செய்வாங்க, தங்களுக்கு சொந்தமாக இருக்கிற நிலபுலன்களைத்தான் அவர்கள் என்ன செய்வார்கள், கடனுக்கு பதிலாக கொடுத்திருப்பார்கள். இப்ப என்னிடம் ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்கிறது, எனக்கிட்ட காசு பணம் எதுவுமே இல்லை, நான் இன்னொருத்தட்ட கடன் வாங்கிட்டேன், அந்த கடனை செலுத்த முடியாட்ட அந்த குறிப்பிட்ட பீரியடுக்கு பிறகு என் சொந்த நிலத்தை நான் அவருக்கு கொடுக்க வேண்டி வருகிறது. அப்ப இந்த குறிப்பிட்ட ஜூபிலி ஆண்டுல முக்கியமாக ரெஸ்டோரேஷன் ஆஃப் லேண்ட்ஸ், மீண்டும் அவர்களுக்கு அந்த இழந்த நிலங்கள் அவர்களுக்கு போகிறதும். அதே போல இதனுடைய அடுத்த ஆழமான சிந்தனை, இறைவனுடைய வாக்குறுதியின்படி தங்களுடைய சொந்த நிலங்களை விட்டு விலகி இருக்கிறவர்கள் கூட தங்கள் சொந்த நிலங்களுக்கு போய் குடியிருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த ஜூபிலி ஆண்டிலே உருவாக்கப்படுகிறது. எனவே கடன்கள் நீக்கப்படுகிறது, உறவுகள் சொந்தங்களோடு வாழ்வதற்குரிய அடிமைகள் அதை விட்டு உறவு சொந்தங்களோடு வாழ்ந்து போகிறார்கள், தங்களுடைய சொந்த நிலங்கள் மீண்டும் அவர்களுக்கு கிடைக்கப்படுகிறது. அடுத்ததாக அந்த 50வது ஆண்டுல ஓய்வு என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆண்டுல நீங்க உழைக்க கூடாது,
விதைக்க கூடாது. ஏற்கனவே செய்தவர்களை அது ஒரு மகிழ்ச்சியின் ஆண்டு, அந்த காலத்திலே நீங்கள் அதை சேமித்தவைகளை சம்பாதித்தவைகளை வைத்து அந்த காலத்திலே வாழ வேண்டும். கூடுதலாக ஏன் இந்த சிந்தனை வருகிறதுன்னா, இந்த ஆண்டவருடைய ஓய்வை மையப்படுத்துவதற்காக, இறைவனுடைய அந்த சபாத் டே, ஓய்வு நாள், ஓய்வு ஆண்டு, சபாட்டிக்கல், அதை மையப்படுத்துவதற்காக அதுவும் இதிலே ஒரு இறுதி சிந்தனையாக தரப்பட்டிருக்கிறது. இப்ப இதனுடைய பின்னணியில தான் இன்றைக்கு திருச்சபை என்ன செய்கிறது? நாம் எல்லாரும் விசுவாசத்திலே பயணிக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த விசுவாசத்தின் பயணத்துல திருச்சபை என்ன செய்கிறது? இப்படி அந்த அழகான பரிசுத்த வேதத்துல காட்டப்பட்டிருக்கிற ஜூபிலி ஆண்டிலே மன்னிக்கிற ஆண்டு, விட்டு கொடுக்கிற ஆண்டு, இழப்பின் ஆண்டு, சகித்து கொள்ளும் ஆண்டு, அந்த 50வது ஜூபிலி வருஷத்துல சரி கடன் வாங்கினவங்க நீ தர தேவையில்ல, இந்த உன்னுடைய நிலத்தைப்படி உன்னுடைய சொந்த வீட்டுக்கு போய் அம்மா அப்பாவோட நீ வாழு என்கின்ற பல மனித இறை அன்பை மையப்படுத்திய செயல்கள் அந்த ஜூபிலி சிந்தனைக்குள்ளே இருக்கிறபடினாலே திருச்சபை இந்த ஜூபிலி ஆண்டிலே அந்த சிந்தனை அப்படியே உள்வாங்கி எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ரெனியூவல், எங்களுடைய ஆன்மீக புதுப்பித்தல் என்பதை அதிகமாக வலியுறுத்துகிறது. அதாவது ஆக்ஷன்ஸ் லீட்ஸ் டு ஸ்பிரிச்சுவல் ரெனியூவல். நாம் செய்கிற எல்லா செயற்பாடுகளிலும் நாம் ஆன்மீக விழிப்புணர்வை, புதுப்பித்தலை மையப்படுத்தி எங்களுடைய பயணம் இருக்க வேண்டும் என்கின்ற இந்த ஜூபிலி சிந்தனை கூட நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம இப்ப வரலாம். இப்ப இந்த லூக்கன் சிந்தனையில என்ன ஸ்பெஷல் என்று பார்ப்போம். எனக்கு சொல்லப்பட்டதான இந்த லூக்கா நற்செய்தியிலே தான் இந்த ஜூபிலியை பற்றி பேசப்படுகிறபடினால இப்ப லூக்கா நற்செய்தியை வடிவா வாசிச்சு பார்ப்பீங்கன்னா, எல்லா நற்செய்திகளிலும் ஆண்டவருடைய அன்பை குறித்து பேசுகிறது, ஆண்டவர் ஏழைகளோடு வைத்திருந்த உறவை குறித்து பேசுகிறது, ஆண்டவர் ஏழைகளோடு தன்னுடைய வாழ்வை பகிர்ந்து கொண்டார் என்று பேசப்படுகிறது. ஆனா லூக்கா நற்செய்தி ஏன் கொஞ்சம் ஸ்பெஷல்னா, இந்த 1வது 2வது 3வது 4வது இந்த 4 அதிகாரத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது. அது எப்படிப்பட்ட மாற்றம்னா, இப்ப உதாரணத்துக்கு நான் பாருங்க, நீங்க குறிப்பிட்டு லூக்கா நற்செய்தி அப்படி இருங்க, அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரத்திலே குறிப்பிட்டு 51 வசனங்களை பாருங்க. மரியாவின் பாடல், தி சாங் ஆஃப் மேரி. இந்த மரியாவின் பாடல்ல என்ன பாடல் அழகாக போகிறது? அன்னை மரியாவுடைய பாடல், ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் உள்ளம் பேரு வகை கொள்கின்றது. அப்படியே சொல்லிட்டு போய் இடையில அந்த லூக்கா நற்செய்தியிலே தான் சொல்லப்பட்டாலும், மரியாதான் அந்த பாடல், மரியாவினுடைய வாயிலே தான் அந்த பாடல் வைக்கப்பட்டிருந்தாலும், குறிப்பிட்ட வசனத்துல உள்ளத்திலே செருக்குடன் இருக்கிறவர்களை, சிந்திக்கிறவர்களை சிதறடிப்பார், வலியவர்களை அரியணை நின்று தூக்கி எறிந்து விடுவார். இப்ப இதெல்லாம் இதனுடைய பின்னணி என்னன்னா, மேரி, அந்த சாங் ஆஃப் மேரி, அன்னை மரியாளுடைய பாடலை அன்னை மரியாவுடைய வாயிலை வைக்கின்ற இந்த லூக்கா நற்செய்தியாளன் என்ன செய்கிறார்? அன்றைக்கு அந்த 1வது நூற்றாண்டிலே இருந்த இயேசுவை குறித்து, மெசியாவை குறித்து, இயேசுவின் பணியை குறித்து இருந்த சிந்தனையை மறைமுகமாக இதுக்குள்ள கொண்டு வர்றார். இதேதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். எசாயா புத்தகம் 61 வசனத்தினுடைய அந்த பின்பகுதி, ஆண்டவர் அந்த பழி வாங்கும் நாளை, ஆண்டவருடைய கோபத்தின் நாள் என்று வலியுறுத்தப்படுது. அதே சிந்தனை இங்க நாம பார்க்கலாம். மரியாவினுடைய பாடல்கள்ல எப்படி ஆண்டவர் தூக்கி எறிவார், ஆண்டவருடைய கோபம் வரும், உள்ளத்துல செருக்கோடு இருக்கிறவர்களை சிதறடிப்பார், வலியவர்களை அவங்களோட அரியணையிலிருந்து தூக்கி எறிவார் என்கிற இந்த சிந்தனை யூதர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு. மெஸ்ஸியா என்றால், ஆண்டவருடைய வருகை என்றால், ஆண்டவருடைய பணிக்காலம் தொடங்குவதென்றால் இப்படியான அடையாளங்கள் தான் இருக்கும் என்று. அப்ப அதே சிந்தனையில தி சாங் ஆஃப் ஜகராயா, சக்கரியாவின் பாடலும் அதுலயும் நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா, குறிப்பிட்டு 1வது அதிகாரம் 67 தொடங்கி வருகிற வசனங்கள், குறிப்பிட்டு 71வது வசனத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கு: நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையை நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். அடுத்த வசனத்தை பாருங்க. இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும், அப்படியே போகுது. அப்ப திரும்ப மீண்டும் என்ன செய்கிறார்? அந்த இறைவனுடைய, ஆண்டவருடைய வருகை, அவருடைய பணியிலே அவர் செய்ய போகிற சில அதாவது
ஒரு உலகத்திலே அன்றாடம் இருக்கக்கூடிய அரசர்கள், ராஜாக்கள், பணிகள் செய்கிறவருடைய மனநிலையை இயேசுவின் மனநிலைக்குள்ளே இந்த குறிப்பிட்ட பாடல்கள் கொண்டு வந்து திணிக்கிறது. லூக்கா நற்செய்தியாளன் இந்த பாடல்களை, இந்த மரியாவின் பாடல், சக்கரியாவின் பாடல்கள்ல இப்படியான சிந்தனைகளை கொண்டு வந்து, இதுதான் அன்றைக்கு யூதர்கள் எதிர்பார்த்த ஒரு இயேசுவின் பணி, இயேசுவின் இறையாட்சி என்று நினைத்து வைத்திருந்ததை இந்த பாடல்கள்ல அவர் போடுகிறார். ஆனால் இப்ப இருக்கிற மாற்றங்கள் என்ன? மரியா, சக்கரியா இவங்க 2 பேருமே கேப்ரியல் தூதர் சந்தித்தது, அவரோடு பேசியது, அவருடைய மனநிலை அந்த பாடல்ல எங்களுக்கு வடிவாக தெரிய வருது. ஸோ இதுல லாஸ்ட் பாயிண்ட், திஸ் இஸ் டிபிக்கலி தி இனிஷியல் எக்ஸ்பெக்டேஷன். இதுதான் ஆரம்ப காலத்துல அந்த 1ஆம் நூற்றாண்டுல இருந்த மெசியாவை குறித்த கருத்து, ஒரு சிந்தனை, இப்படித்தான் இருப்பார்கள். ஆனால் 4வது அதிகாரத்தை பாருங்க. 4வது அதிகாரம் முற்றுமுழுதாக ஒரு வித்தியாசமான ஒரு பாணியில அதை கொண்டு போறார் லூக்கா நற்செய்தியாளன். எப்படி என்று சொன்னா, யூதர்கள் எல்லாம் ஆச்சரியப்படும் அளவுக்கு, அவர்கள் இயேசுனுடைய இந்த போதனையில அப்படியே மூழ்கி போற அளவுக்கு, இயேசுனுடைய சொந்த ஊர் மக்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கு குறிப்பிட்ட இந்த பகுதியை லூக்கா நற்செய்தியாளன் அப்படியே விவரிக்கிறார். அதனாலதான் அவர் என்ன செய்கிறார், குறிப்பிட்ட லூக்காவின் இயேசு தரும் ஜூபிலி என்பது, மீண்டும் சொல்லுகிறேன், லூக்காவின் இயேசு தரும் ஜூபிலி என்பது பழைய ஏற்பாட்டில் ஜூபிலி ஆண்டினுடைய சிந்தனையோடு சேர்த்து வந்ததாக இருந்தாலும், யூதர்களுடைய அல்லது இயேசுனுடைய வருகைக்கு முன்பு இருந்த அந்த மனநிலைகளுக்கு எதிராக, இட்ஸ் a reversal, எதிரான ஒரு மனநிலையை, பாணியை, பணியை, சிந்தனையை இயேசுவின் இந்த ஜூபிலி சிந்தனை வலியுறுத்துகிறது. உதாரணத்துக்கு, யூதர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் இயேசுனுடைய இந்த ப்ரொக்ளமேஷன், இந்த நற்செய்தி அறிவிப்பின் வழியாக. இது மாத்திரமல்ல, பலருடைய எதிர்பார்ப்புகள், அவர்கள் எதிர்பார்த்தது ஒரு ஆச்சரியமாக மாறுகிறது. அப்ப என்ன செய்யறார் லூக்கா, தன்னுடைய வாசகர்களை, தன்னுடைய நற்செய்தியினுடைய அந்த நம்பிக்கையாளர்களை ஒரு புதிய ஆச்சரியத்துக்குள்ளால கொண்டு போனாலும் இயேசுனுடைய வித்தியாசமான ஒரு மனநிலையை இதுல இருந்து நமக்கு கொண்டு வருகிறார், வெளியே கொண்டு வந்து தருகிறார். எனவே ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன், இந்த பகுதி எப்படி லூக்கா நற்செய்தியில குறிப்பிட்ட அந்த ஒரு பகுதியை விட்டு the year of the Lord, ஆண்டவர் அருள் தரும் ஆண்டோடு அவர் நற்செய்தியை முடிக்கிறார். என்னை விடுதலையை அறிவிக்க அவர் என்னை அனுப்பினார் என்கின்ற இந்த பகுதிகள் குறிப்பிட்டு, இதுல நம்ம அந்த ஏழைகள் என்கின்ற கொம்போனன்ட், ஆண்டவருடைய ஆவியின் மேலே, ஏனெனில் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க. எனவே இயேசுவின் பணியில் மற்ற நற்செய்திகளும் வறிய மக்கள், ஏழைகள் என்பவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாலும், லூக்கா இன்னும் கொஞ்சம் ஆழமாய் போய் தன்னுடைய நற்செய்தி முழுவதும் இயேசுனுடைய பார்வை, இயேசுனுடைய பணி, இயேசுனுடைய கவனம், இயேசுனுடைய ஈர்ப்பு இந்த வறிய மக்களுடைய வாழ்வோடு சேர்ந்திருந்தது என்பதை லூக்கா நற்செய்தி நம்மங்களுக்கு வலியுறுத்தி காட்டுகின்றது. எனவே குறிப்பிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எனவே இந்த புவர் highlighted mission of the Lucan mission. எனவே இந்த ஏழைகளை மையப்படுத்திய வாழ்வை லூக்கா நற்செய்தியாளன் ஆண்டவருடைய இந்த ஜூபிலி சிந்தனைகளிலே நமக்கு தந்திருக்கிறார். இப்ப இந்த ஏழைகள் என்று சொல்லுகிற பொழுது நமக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டுல பல இடங்கள்ல ஏழைகள் 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 என்று குறிப்பாக ஏழைகளுக்கு எதிரான அநீதி அதை குறித்தெல்லாம் பல இறைவாக்கினர், ஆமோஸ் இறைவாக்கினர் எல்லாம் அப்படியே வெளிப்படையாக பேசுகிறார். ஏழைகளோடு கூட ஏழைகளை மீது உங்களுடைய அநீதிகளை திணிக்க வேண்டாம், ஆண்டவர் உங்களை தண்டிப்பார் என்கின்ற அந்த ஆழமான அல்லது கடவுளுடைய பார்வையில் ஏழைகள் எவ்வளவு முக்கியமானது என்பதை வலியுறுத்துகிறார். எனவே பழைய ஏற்பாட்டுல இந்த அனாவிம் யாவே and புவர் ஆஃப் யாவே என்கின்ற ஒரு கான்செப்ட் இருக்கிறது. இறையியல்ல அதை ஆழமாக படித்தவர்களுக்கு அந்த சிந்தனைகள் தெரியும். இப்ப நாம் ஒரு கேள்வி கேட்கலாம், இப்ப இந்த புதிய ஏற்பாட்டுல ஜூபிலி ஆண்டுல ஏழைகள் 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 சொல்லுகிற பொழுது மற்றவர்களுக்கு எங்க வாழ்வு கிடைக்குது, மற்றவங்க எப்படி மீட்கப்படுகிறார்கள், மற்றவர்களுக்கு எப்படி தேவராஜ்யத்துக்குள்ள இறையாட்சிக்குள்ள எப்படி அவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள் என்பதை குறித்து நாம சிந்தித்து பார்க்கலாம். ஏன்னா குறிப்பிட்ட ஒரு பகுதி
அந்த ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த 4வது அதிகாரத்துல நீங்க பாப்பீங்க, அந்த பகுதியை நான் வாசிக்கிற பொழுது எனக்கே அது ஆச்சரியமா இருந்தது. குறிப்பிட்ட இந்த பகுதியை பாருங்க, 4வது அதிகாரம் குறிப்பிட்டு வசனம் 21, இயேசுனுடைய இந்த நற்செய்தி போதனை முடிந்த பின்பு குறிப்பிட்ட அங்க இருந்தவங்க எல்லாரும் வியப்புற்றார்கள். அடுத்த வசனம் பாருங்க, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினார்கள். இப்ப ஆண்டவர் வித்தியாசமான முறையில அதிகாரத்தோடு முழு முழு சரீர ஆத்தும பலத்தோடு அந்த இடத்துல இருந்து ஆவியினால நிரம்பி இந்த வசனங்களை சொன்னா பைபிள் சொல்லுது, ஊர் மக்கள் எல்லாரும் ஆண்டவரை பாராட்டினார்கள். அடுத்த வசனம் பாருங்க, அதுக்கப்புறம் அப்படியே அங்கிருந்து கீழே 28வது வசனத்துல அதே ஊர் மக்கள் சீற்றம் கொண்டு அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்து சென்றார். ஒரு பெரிய கான்ட்ரடிக்ஷன், ஒரு பெரிய முரண்பாடு. இப்ப நாம ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த பிரசங்கத்தை கேட்கிறவங்க எல்லாருமே என்ன அழகான இறை சிந்தனை, பிரசங்கம் முடிஞ்சு அடுத்த கணம் இல்ல இந்த பக்கமே நீ வரக்கூடாது என்று சொல்லுகிற பொழுது அது டோட்டலி ஒரு பெரிய ஒரு கான்ட்ரடிக்ஷன். அப்ப என்ன இதுல வலியுறுத்தப்படுற பாயிண்ட் என்னன்னா, இதுதான் என்னன்னா, இப்ப ஜீசஸை அந்த சொந்த மக்கள் எப்படி பார்த்தார்கள் என்பதை லூக்கா நற்செய்தியாளன் காட்டுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் தன்னுடைய சொந்த ஊர்ல மற்ற இடங்களெல்லாம் போய் அற்புதம் செய்தார், குணப்படுத்தினார், அப்பங்களை பலகு செய்தார், மரித்தவர்களுக்கு உயிர் கொடுத்தார், நடக்க முடியாதவர்களை நடப்பித்தார். அப்படிப்பட்ட இயேசு இப்ப சொந்த ஊருக்கு வந்தோன்னு இவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த இயேசுவை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அது ஒரு பொசசிவ்னஸ். இப்ப இவர் நம்ம ஊரா, இவர் நம்ம கிராமத்தால், இவருடைய அண்ணன் தம்பி எல்லாம் நம்மளோட இருக்காங்க, ஜோசப்பினுடைய மகன் தான், அப்பா தச்சன் தான். சோ இயேசுவை தங்களுக்கென்கின்ற ஒரு தனிப்பட்ட ப்ராப்பர்ட்டியாக அவங்க எடுத்துக்கொண்டார்கள். இப்ப இது ஒரு பெரிய சின், இது ஒரு பெரிய பாவம். ஏன்னா இப்ப அவர்களுடைய அந்த மனநிலை எங்க போகுதுன்னு சொன்னா, ஒட்டுமொத்தமான லூக்கா நற்செய்தியினுடைய இறையாட்சி என்கின்ற சிந்தனையிலே அனைவரும் உள்வாங்கப்பட வேண்டும், இயேசு அனைவருக்கும் ஆனவர் என்கிற சிந்தனையை இந்த ஊர் மக்கள் அதுக்கு விரோதமான சிந்தனையில இருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அந்த ஊர் மக்கள் எல்லாம் இயேசுவை அதனுடைய எதிர்மறை ஒரு விரோதமான அல்லது எதிர்மறையான சிந்தனை கொண்டவர்களாக அந்த ஊர் மக்கள் இருக்கிறார்கள். எனவேதான் அவர்கள் ஆரம்பத்துல இயேசுடைய போதனையில அப்படியே ஆழ்ந்து மயங்கி விட்டாங்க. என்ன அழகா பேசுகிறார், என்ன ஒரு ஆழமான சிந்தனை, என்ன ஒரு ஆவியில நிரம்பி பேசுகிறான்னு சொன்னவர் இப்ப இயேசு நம்ம ஊரார், தச்சன் மகன், மரியாவின் மகன் என்று சொல்லி தங்களோடு ஒப்பிட்டு, எனவே தங்களுக்கென்று இயேசுவை சொந்தமாக்கி அந்த ஊருக்கும் கிராமத்துக்கும் இயேசுவால் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்த உடனேயே ஆண்டவருடைய சிந்தனை மாறிவிட்டது. உடனே ஆண்டவர் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சிந்தனைக்குள்ளே நான் இறங்க முடியாது, அதுக்குள்ள போய் நாம லாக் பண்ண முடியாது. இன்னொரு இடத்துல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த ஒரு இடத்துல ஆண்டவர் போதிச்சு கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே உம்முடைய தாயும் சகோதரிகளும் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி. அப்ப அந்த நேரத்துல உடனே ஆண்டவர் பதில் சொல்லுகிறார், யார் என் தாயும் சகோதரர்களும்? இதோ நீங்களா? கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிக்கிறவர்கள் தான் என் தாயும் சகோதரர்களும். அங்க என்ன நடக்குது? ஆண்டவர் தன்னுடைய தாயை ஒதுக்கவில்லை, தன்னுடைய தாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இல்லை, அல்லது தன்னுடைய தாய் இல்லை என்று மறுதளிக்கவில்லை. தாய் உண்மைதான், ஆவியினாலே நிரம்பி இந்த உலகத்துக்கு இயேசுவை கொண்டு வந்த அன்னை மரியாள் இயேசுனுடைய தாயாக இருக்கிறாள். ஆனால் இயேசு என்ன அங்கு வலியுறுத்துகிறார், அந்த குறிப்பிட்ட மனித உறவுக்குள்ளே நான் சிக்கி என்னுடைய இந்த இறையாட்சி பணியை அல்லது என்னுடைய இந்த மீட்பு பணியை குறிப்பிட்ட ஒரு குடும்பத்துக்குள்ளே நான் போய் அர்ப்பணிக்க முடியாது, அர்ப்பணிக்க மாட்டேன். என்னுடைய அர்ப்பணம், என்னுடைய பணி எல்லாருக்கும் ஆனது. இதுதான் லூக்கன் பெர்ஸ்பெக்டிவ், எல்லாருக்கும் ஆனது, ஆல் இன்க்ளூசிவ். இதுதான் நம்மளுடைய சிந்தனை. அதனாலதான் நீங்க லூக்கா நற்செய்தியிலே பார்ப்பீங்க, மற்ற நற்செய்திகளில் இல்லாத அழகான பல நல்ல சிந்தனைகள் லூக்கா நற்செய்தியில இருக்கும்.
ஏழைகளை சந்திக்கிறதாக இருக்கட்டும், ஏழைகளோடு கூட உறவு கொள்றதாக இருக்கட்டும். ஈவன் இயேசு பல சந்தர்ப்பங்கள்ல செல்வந்தர்களோட கூட ஆண்டவர் பேசி இருக்கிறார், உருவாடி இருக்கிறார். உதாரணத்துக்கு லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரம் 36 தொடங்கி வருகிற வசனத்துல ஆண்டவர் சிமியோனுடைய வீட்டுக்கு உணவருந்த போனார். சிமியோன் ஒரு பெரிய காசுக்காரன், பெரிய ஒரு பணம் படைத்தவர். அது மட்டுமல்ல, ஆண்டவர் சக்கேனுடைய வீட்டுக்கு போனார். சக்கே ஒரு பணம் படைத்தவர். எனவே என்ன நடக்குது? லூக்கா நற்செய்தி மற்ற நற்செய்திகளோடு கூட இயேசுவின் பணி உண்மையாகவே ஏழைகள் வறியவர்கள் என்று இருந்தாலும், லூக்கா நற்செய்தியிலே இயேசுனுடைய ஜூபிலியினுடைய பணியை, இயேசுனுடைய இறையாட்சி பணியை இந்த குறிப்பிட்ட நற்செய்தி கொஞ்சம் ஆழப்படுத்தி எல்லைகளை கடந்து எல்லாருக்குமான என்கின்ற ஒரு சிந்தனையை இயேசுவினுடைய இந்த லூக்கா நற்செய்தியினுடைய இயேசு நமக்கு தந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். குறிப்பிட்டு நாம இப்ப இந்த ஏழைகள் என்று சொல்லுகிற பொழுது அது தனியாக ஒரு என்ன சொல்றது, ஒரு வெறுமனே ஒரு பொருளாதாரம் சார்ந்த வறுமையை அது குறிப்பிடவில்லை. அது ரெண்டுமே சேர்ந்தது. அது குறிப்பிட்ட உதாரணத்துக்கு இந்த பேட்டிடியூட்ஸ் என்று சொல்லி இருக்குது, அதாவது மலை பொழிவு அல்லது சமதரை பொழிவு. லூக்கா நற்செய்தி படி சமதரை பொழிவு லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரத்துல 20 தொடங்கி வசனங்களிலும், மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரத்துல 1 தொடங்கி வர்ற வசனங்களிலும் இருக்கிறது. ஆனா ரெண்டுலையும் இருக்கிற அந்த ஒரு சின்ன வித்தியாசம், மத்தேயு நற்செய்தி சொல்லுகிறது ஆண்டவருடைய ஏழைகளின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்று மத்தேயு நற்செய்தியிலும், லூக்கா நற்செய்தியில ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர். அப்ப அந்த உள்ளம் என்கிற சொல்லு லூக்கா நற்செய்தியில சேர்க்கப்படல. ஏன்னா குறிப்பிட்டு லூக்கா நற்செய்தியிலே வாழ்ந்த அந்த சமூகம் மிகவும் வறிய சமூகம், கஷ்டப்பட்ட சமூகம். எனவே அப்படிப்பட்ட ஒரு சமூகத்துல வறிய மக்களை மையப்படுத்தி இயேசுவின் பணியை லூக்கா நற்செய்தி அறிமுகப்படுத்தினாலும், குறிப்பாக அது பொருளியல் சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த, ஒரு எக்கானமி சார்ந்த, ஒரு மெட்டீரியல் வேர்ல்டு சார்ந்த வறுமை அல்ல. அது மனிதனுடைய உளம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த, பொருளியல் சார்ந்த ஒரு வறுமையைத்தான் இந்த குறிப்பிட்ட லூக்கா நற்செய்தி நமக்கு வலியுறுத்தி தந்திருக்கிறது. The social aspects of the world, the poor is highlighted. அத்தோடு இப்ப நான் குறிப்பிட்ட ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு காட்டுகிறேன். The Lucan poor rich man அல்லது poor man. அந்த லூக்கா நற்செய்தியில செல்வந்தர்கள் ஒரு 4 பேர் குறிப்பிடப்படுறாங்க. இவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இவர்கள் எப்படி இருந்தார்கள், இவருடைய வாழ்க்கையினாலே சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள், தாற்பயங்கள் என்ன, அவர்களுக்கு என்ன நடந்தது, அவர்களோடு சேர்ந்திருந்தவர்களுக்கு என்ன நடந்தது என்கிற பின்னணியில இருக்கிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல, அந்த இயேசுனுடைய சொந்த ஊரில் அவருடைய சொந்த ஊர் மக்கள், அவர்கள் நடுவிலே இயேசு அற்புதங்கள், அதிசயங்களை பெரிதாக செய்யவில்லை. காரணம் அவர்களுடைய மனநிலை. எனவே இதுல முக்கியமானது ஆட்டிடியூட். இன்னைக்கு சினடல் சர்ச் என்கிறது ஒரு பெரிய விஷயமாக பேசப்படுகிறது. இதுல மையப்பொருள் என்னன்னா, ஒரு சினடல் கல்ச்சர். அந்த ஒரு பேசிக்காக ஆயர்கள் தொடங்கி, குருக்கள் தொடங்கி, சாதாரண மக்கள் தொடங்கி, வறிய மக்கள், குழந்தைகள், அல்லது PWD என்னன்னு சொல்லுவோம், இந்த அங்கவீனப்பட்டவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், இவங்க எல்லாரையும் சேர்த்த ஒரு பயணம் தான் இந்த சினடல் கல்ச்சர். அப்ப அங்க ஒரு பிரமிடல் ஸ்ட்ரக்சரை உடைச்சி எல்லாருக்கும் ஒரு சமத்துவமான ஒருவரோட ஒருவர் பேச, ஒருவருக்கு ஒருவர் செவிமடுக்க, அடுத்தவருடைய வார்த்தையை நான் கேட்க, அடுத்தவருடைய உணர்வுகளை மதிக்க, அடுத்தவருடைய வாழ்வை உயர்த்த என்னை நான் எப்படி அர்ப்பணிக்கிறேன் என்பதுதான் இந்த சினடல் கல்ச்சர். இது எல்லாத்தினுடைய மையம் தூய ஆவியானவருக்கு நாம் செவிமடுக்க வேண்டும். அதுதான் அவருடைய மையம். இந்த செவிமடுத்தலில் எப்படி நான் ஆவியானவருக்கு, ஆண்டவருக்கு செவிமடுக்கிற நான் எப்படி என்னுடைய வீட்டுல அண்ணனுக்கு, தம்பிக்கு, அம்மாக்கு, அப்பாக்கு, குருக்களாகிய நாம் பங்கு மக்களுக்கு, அல்லது ஆயர்கள் எப்படி தங்களுடைய குருக்கள் துறவிகளுக்கு, இப்படி எல்லா மட்டத்திலும் ஒருவருக்கொருவர் செவிமடுத்து, ஒருவருடைய உணர்வுகளை மதித்து, கடவுளுடைய அன்பை மையப்படுத்தி இந்த செவிமடுத்தல் இருக்க வேண்டும். அந்த செவிமடுத்தலுடைய ஊக்கம் தரும் சக்தி தூய ஆவியானவர், அவருக்கு நாம் எங்களுடைய இருதயத்தை திறக்க வேண்டும் என்பதான் இந்த ஜூபிலி, இந்த சினடல் கல்ச்சர்.
இதுதான் இந்த லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரத்துல குறிப்பிட்டு சொல்லப்படுது. எப்படி அடுத்தவர்களை நோக்கி உங்களுடைய இதயம் திறக்கப்பட வேண்டும். இதுதான், அதனாலதான் இயேசு தன்னுடைய சொந்த ஊர்ல அற்புதம் செய்யல. காரணம், அவருடைய அந்த ஊர் மக்களுக்கு இயேசுவை தங்களுக்குள்ளே எடுத்து தங்களுடைய வாழ்வுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அவர்கள் தங்களை கொண்டு வந்தார்கள். எனவே உதாரணமாக லூக்கா நற்செய்தியில குறிப்பிட்ட செல்வந்தரும் லாசரும் என்கின்ற ஒரு பகுதி சொல்லப்படுகிறது. 16வது அதிகாரம் 19 தொடங்கி வருகிற வசனங்கள். இப்ப இதனுடைய பின்னணி என்னன்னா, லாசர் செல்வந்தன், அவனுக்கு எல்லா விதமான சலுகைகளும் ஆசீர்வாதங்களும் செல்வங்களும் நிரம்பி இருந்தது. இந்த லாசர் போகும்போதும் வரும்போதும் தன்னுடைய வீட்டு வாசல்ல அங்கு அவனுடைய கண்ணுக்கு முன்னால கஷ்டப்பட்ட, துன்பப்பட்ட, பசியோடு இருந்த, வறுமையிலே விழுந்து கிடந்த, ஆடை இல்லாமல் இருந்த, ஒரு எல்லையை கடந்து நற்செய்தி சொல்லுகிறது எப்படின்னா, அவருடைய உடம்புல இருக்கிற அந்த புண்களை கூட நாய்கள் நக்கும் என்கின்ற வார்த்தை அந்த ஒரு மனித மாண்பு, த ஹியூமன் டிக்னிட்டி, ஒரு அடிமட்டத்துக்கு போன ஒரு அடையாளத்தை தான் அந்த பகுதி சொல்லுகிறது. அவருடைய காலில் உடம்புல இருக்க புண்ணை நாய்கள் நக்கும் சொன்னா அதுல 2 அடையாளங்கள் இருக்கிறது. இன்னைக்கு அந்த நாயினுடைய அந்த அடிப்படை நிலையிலே கூட இந்த பணக்காரன் இருக்கவில்லை என்கின்ற ஒரு கான்செப்ட் கூட, ஒரு சிந்தனை கூட இதுல வரலாம். எனவே இந்த ரிச் மேன், இந்த லாசர் என்ன செய்ய, இந்த பணக்காரன் போகும்போது வரும்போது இந்த லாசரை கவனிக்கவே இல்லை. பைபிள் சொல்லுகிறது எப்படி அவனுடைய அடுத்த வாழ்க்கை இருந்தது, அது அப்படியே ரிவர்சல், தலைகீழாய் மாறுகிறது. இதனுடைய சிந்தனை மரியாவின் பாடல்ல முதல் பகுதியில இருக்கிறது. அத இன்னைக்கு லூக்கா நற்செய்தியாளன் அப்படியே இயேசுடைய பணியில் ஆண்டவருடைய முக்கியத்துவம் யாருக்கு இருக்கிறது என்றும், அடுத்தவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அடுத்தவருடைய வாழ்வை குறித்து அக்கறை இல்லாமல் இருக்கிறவருடைய வாழ்வுக்கு என்ன நடக்கும் என்பதை ஒரு ரிவர்சல்ல காட்டுகிறார். என்ன செய்யறாண்டா, ரிச் மேன், அந்த செல்வந்தன் போய் நரகத்துல துன்புறுகிறதையும், லாசர் போய் ஆபிரகாமின் மடியிலே அங்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதையும் இந்த நற்செய்தி காட்டுகிறது. அப்ப என்ன நடக்குது? இந்த உலகத்துல செல்வத்தின் உச்சத்துல இருந்தவன் துன்புற்று கொண்டிருக்கிறான். துன்புற்று கொண்டிருந்தவன் கடவுளுடைய பிரசன்னத்திலே மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கான். அது ஒரு ரிவர்சல். இது இந்த லூக்கா நற்செய்தியினுடைய ஜூபிலி சிந்தனையினுடைய இன்னொரு பகுதி. இட் டெபிக்ட்ஸ் தி ஆப்ரெசிவ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி சொசைட்டி. அது தனிப்பட்ட ஒரு செல்வந்தனும் லாசரும் என்கிற கதையோடு மட்டும் முடிக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம், இது தனி ஒரு ஆளை குறித்து ஆண்டவர் உவமையிலே சொல்லி இருந்தாலும் கூட, இந்த கதையில சொல்லியிருந்தாலும் கூட, அன்று வாழ்ந்த கலாச்சாரத்தில இருந்த ஏற்றத்தாழ்வு இப்படித்தான் இருந்தது என்பதை ஆண்டவருடைய இந்த வேத பகுதி நமக்கு காட்டுகிறது. அங்கு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது. ஒருவரை ஒருவர் மதிக்கவில்லை, அடுத்தவருடைய வாழ்வை குறித்து அக்கறை இருக்கவில்லை, தான் என்கின்ற மகிழ்ச்சியிலே, சந்தோஷத்திலே, செல்வத்திலே ஒவ்வொரு மனிதனும் ஓடிக்கொண்டிருந்தான். எனவே அதை லூக்கா நற்செய்தியாளன் காட்டுகிறார். அடுத்தது இன்னொரு ஸ்டோரி பாத்தீங்கன்னா, சக்கேயனுடைய ஸ்டோரி சொல்லப்படுகிறது. லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரத்துல 1 தொடங்கி வருகிற பகுதிகள். இதுல இப்ப பாருங்க, இப்ப நம்ம ஆரம்பத்துல நான் சொன்னேன், ஏழைகளை மட்டும்தான் மையப்படுத்தி இயேசுவுடைய நற்செய்தி இருக்கிறதா என்கின்ற ஒரு சிந்தனை நமக்கு வந்துடலாம். அது தப்பு. ஏழைகளை மையப்படுத்தி ஏழைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நற்செய்தி இருந்தாலும் ஆண்டவருடைய பணியிலே அவர் யாரையும் விலக்கி ஒதுக்கி வைக்கவில்லை. அதுக்கு இது இன்னொரு உதாரணம். என்னன்னா, சக்கேயனுடைய லைஃப் அவனோட பெரிய ஒரு காசுகாரன், ஒரு டாக்ஸ் கலெக்டர், ரிச் மேன். அப்ப அவனிடம் நிறைய பணம் இருந்தது. இப்ப என்ன செய்யற, இயேசு அவனுடைய வீட்டுக்குள்ள போறார். அந்த வீட்டுக்குள்ள போனோன்னு சக்கேயனுடைய மனநிலை மாறும் விதத்தை பாருங்கள். எப்படி மாறுதுன்னா, ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த ரிச் மேனுடைய லைஃப்ல அடுத்தவனை குறித்த உணர்வு அவனுக்கு வராதபடியினாலே அங்கு ஒரு ரிவர்சல் நடக்கிறது. மகிழ்ச்சியோடு இருந்த செல்வந்தன் துன்பத்துக்குள்ளே போகிறான். கஷ்டத்தோடு இருந்த லாசரன் மகிழ்ச்சி அனுபவிக்கிறான். இங்க பாருங்க என்ன நடக்குதுன்னா, இப்ப சக்கேயனுடைய அந்த சிந்தனைக்குள்ளே இயேசு அவனை தொட்டவுடன் அங்கு ஒரு மனநிலை மாற்றம், மனமாற்றம் என்று சொல்றதை விட மனநிலை மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. என்ன மனநிலைன்னா, எடுத்த எடுப்புக்கு லூக்கா நற்செய்தியாளன் சொல்லுகிற வசனம் என்னன்னா, அடுத்தவன் நான் அபகரிச்சிருக்கிறேன், அதை 3 மடங்கா கொடுக்கிறேன். ஏழைகள்ட்ட இருந்து சுரண்டி இருக்கிறேன்,
அதுல பாதி, அந்த சொத்துல பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்குறேன். என்ன நடக்கிறது? அவன் தன்னுடைய சொத்து, செல்வம், மகிழ்ச்சி, சந்தோஷம், தன்னுடைய உழைப்பு எல்லாவற்றிலும் தன்னுடைய அநீதியை கண்டுபிடிக்கிறது மட்டுமல்லாமல் அடுத்தவர்களோடு இப்பொழுது அந்த மகிழ்ச்சியை பகிர வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலைக்கு சக்கேயு தள்ளப்படுகிறார். எனவேதான் ஆண்டவர் உடனே சொல்லுகிறார், Today salvation has come to this house. இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று என்கிற வார்த்தைகளை ஆண்டவர் இந்த இடத்துல சக்கேயுவுக்கு சொல்லுகிறார். எனவே இங்க என்ன நடக்குது? முதலாவது செல்வந்தன் அங்கு துன்பத்துக்குள்ளே போகிறான். இப்ப இரண்டாவது இன்னொரு செல்வந்தன் துன்பத்துக்குள்ளே இல்லை, அவன் ஒரு இரட்சணிய வாழ்வுக்குள்ளே, மீட்பு வாழ்வுக்குள்ளே ஆண்டவராலே அழைக்கப்படுகிறான். காரணம், முதலாவது அடுத்தவனை உணரவில்லை, இரண்டாவது இவன் அடுத்தவரை குறித்து பேச தொடங்கினான், எப்படி தன்னுடைய மகிழ்ச்சியை, செல்வத்தை பகிரலாம் என்று. மூன்றாவது இன்னொரு செல்வந்தன், ஸ்டோரி ஆஃப் த ரிச் ஃபூல் ஹூ பில்ட்ஸ் பிகர் பார்ன்ஸ், அந்த பெரிய பட்டறைகளை, பெரிய ஸ்டோர் ரூம் எல்லாம் கட்டி தன்னுடைய செல்வத்தை எல்லாம் போய், தன்னுடைய அறுவடையெல்லாம் போய் அதுக்குள்ள மட்டுமே சேர்த்து 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 வச்சான். இங்க சேம் அதே முதலாவது லாசருடைய கதையிலே வந்த செல்வன் தான். எப்படி இவன் தன்னுடைய செல்வத்தில் மட்டும் அக்கறை கொண்டவனாய் இருந்தால் ஆண்டவர் சொன்னார், நீ யூ ஃபூல், இன்று இரவே உன்னுடைய உயிரை எடுத்து விடுவேன், இன்று இரவே உன்னுடைய வாழ்வு உயிர் உன்னிடம் இருந்து போயிட போது நீ என்ன செய்ய போகிறாய்? எனவே இந்த செல்வத்தை எல்லாம் நீ சேர்த்து வைக்கிறதால இந்த பணத்தினுடைய, செல்வத்தினுடைய இலக்கு என்ன என்பதை ஆண்டவர் அங்க ஒரு பெரிய கேள்வியாக லூக்கா நற்செய்தி மூலம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. நான்காவது கடைசியானது தி அக்கவுண்ட் ஆஃப் ரிச் ரூலர். ஒரு சந்தர்ப்பம் நீங்க பாப்பீங்க, இந்த 18வது அதிகாரம் 18 தொடங்கி 25 வசனங்கள். ஒரு செல்வந்தர் ஒரு வர்றார், ஆண்டவர் அவரை சொல்றார், நீ என்னை பின்பற்று. உடனே அவனை பார்த்தால் அவன் அவனுக்கு விட்டு கொடுக்க முடியல, செல்வத்தை விட்டு கொடுக்க முடியல, இழக்க முடியல. அவன் உடனடியாக மார்க் நற்செய்தியில இன்னும் அழகாக ஒரு வசனம் பயன்படுத்தப்படும் சொல், அவன் முகவாட்டத்தோடு திரும்பி சென்றான். லூக்கா நற்செய்தி அந்த வசனத்தை பாவிக்கல, ஆனால் அவன் இயேசுவை அவன் பின்பற்ற முடியவில்லை. காரணம், அங்கு அவனுக்கு அந்த செல்வம், பணம் எப்படி தன்னுடைய மீட்புக்கு, இரட்சணியத்துக்கு, அடுத்த வாழ்வுக்கு பயன்படும் என்பதை அவன் உணரவில்லை. அந்த செல்வத்தில் மட்டுமே அவனுடைய அக்கறையும் அவனுடைய அந்த போக்கஸும் அவனுக்கு இருந்தது. எனவே இந்த குறிப்பிட்ட இந்த லூக்கா நற்செய்தியிலே வருகிற இந்த 4 செல்வந்தருடைய வாழ்வுல ஒரு பக்கம் அயலான் அக்கறை இல்லாமல் இருந்தவர்கள், மறுபக்கம் அயலானை குறித்த உணர்வு வந்தவர்கள். எனவே இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த செல்வம் என்பது ஆண்டவருக்கு விரோதமானது என்று சொல்வதை விட, செல்வத்தின் வழியாக, பணத்தின் வழியாக, அந்த ரிச்னஸை பயன்படுத்தியும் நாம் தேவராஜ்யத்துக்கு உள்வாங்கப்படலாம். எப்படி என்றால், அந்த செல்வத்தின் மூலம் ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு நீங்கள் அநீத செல்வங்களை கொண்டு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். அதாவது இந்த உலகத்துல இருக்கிற இந்த செல்வம் அநீதமானதாக இருந்தாலும் அதை புனித வழிகளிலே, மனித வழிகளிலே, மனித மாண்பை உயர்த்தும் வழிகளிலே நீதியோடு நாம் அதை பயன்படுத்தும் போது நாங்களும், அதாவது நாங்கள் என்ன சொன்னா, ஏழைகள் மட்டுமல்ல, செல்வந்தர்கள், ஏழைகள் இருவருமே அந்த தேவராட்சியத்துக்கு உட்பட்டவர்கள். எனவே இன்றைக்கு ஆண்டவர் அடுத்தவர்களை, செல்வந்தர்களை ஒதுக்கி வைக்கவில்லை. அவருடைய மனநிலையில் அவர்கள் தங்களை தாங்களே ஒதுக்கி கொள்கிறார்கள் என்றுதான் நாம் எடுக்க வேண்டும். எனவே இந்த லூக்கா நற்செய்தியிலே சொல்லப்படுகிற வறுமை அல்லது புவர் என்கின்ற கான்செப்ட் அது நிச்சயமாக இயேசுனுடைய மனதிலே இருந்து வருகின்ற ஒரு ஆழமான சிந்தனை. அது ஆன்மீகம் சார்ந்தது மட்டுமல்ல, ஸ்பிரிச்சுவல் அண்ட் பிசிக்கல் இரண்டும் சேர்ந்தது. அத்தோடு கூட இயேசுனுடைய பணி இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரமல்ல, அது எல்லா இனத்துக்கும் சொந்தமானது. அடுத்தது ஆண்டவருடைய இந்த ஜூபிலி என்கின்ற கருப்பொருட்கள் சிந்தனைகள் இவ்வுலக வாழ்வை மட்டும் மையப்படுத்திய ஒரு இலக்காக அல்ல. இது எங்களுடைய அடுத்த, எங்களுடைய எஸ்கட்டலாஜிக்கல், எங்களுடைய அந்த நம்பிக்கை வாழ்வு, மறுவாழ்வு அல்லது எங்களுடைய விசுவாசத்தினுடைய இறுதி இலக்கு நோக்கிய பயணத்திலும் இந்த குறிப்பிட்ட சிந்தனைகள் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
எனவே ஆண்டவர் இன்னைக்கு ஒட்டுமொத்தமா நாம சொல்லிட முடியாது ஆண்டவர் ஏழைகள பக்கம்தான் என்று சொல்ல முடியாது. அப்படி ஏழைகள் பக்கம் என்று சொன்னா ஆண்டவர் செல்வந்தர்களை விலக்கி வைக்கிறார் என்று அர்த்தம். அப்படி அல்ல. ஆண்டவர் taking the side of the poor is not an exclusion, rather need of the time. இப்ப நாம இயேசு அந்த காலத்துல அந்த நற்செய்தி மக்களை குறித்து, அந்த லூக்காவினுடைய சமூகத்தை குறித்து ஆண்டவர் ஏழைகளை ஆழமாக மையப்படுத்தி தன்னுடைய பணியை சொல்லியிருந்தாலும், அந்த உவமைகள் அல்லது அவர் சந்தித்த விதங்கள், அவர்கள் கண்ட மனிதனுடைய வாழ்வு வழியாக அவர் கொடுக்கிற போதனை செல்வந்தர்களும் ஆண்டவருடைய சிந்தனைக்குள்ளே, ஆண்டவருடைய தேவராட்சியத்துக்குள்ளே அழைக்கப்பட வேண்டும் என்கிற சிந்தனையை நமக்கு தருகிறது. இதை குறித்து மற்ற ஏனையவைகள் நான் ஒரு சில இடங்கள் அந்த திருச்சபையினுடைய படிப்பினைகள், FABC சிந்தனைகள், ஏசியன் பிஷப்ஸ் கான்ஃபரன்ஸால் வெளியிட்ட டாக்குமெண்ட்ஸ்கள், அவற்றிலே ஏழைகளை மையப்படுத்திய சில பகுதிகளை நான் சொல்லி இருந்தேன், காட்டியிருக்கிறேன். அது நமக்கு இந்த சிந்தனைக்கு அவ்வளவு முக்கியம் இல்லை என்றாலும் சும்மா போட்டிருக்கிறேன். அதுல ஒரு சின்ன விஷயத்த சொல்லுகிறேன். ஒரு கட்டத்துல போப் பெனடிக்ட் என்றவர் 4வது நூற்றாண்டுல இருந்த ஒரு பேரரசர் ஜூலியனை குறித்து சொல்லுகிறார். இவர் ஒரு திருச்சபைக்கு எதிரான பாஸ்டசி சிந்தனைகளை பரப்பி ஒரு தன்னுடைய திருச்சபையிலிருந்து வெளியே போய் பேகனிசம் என்கின்ற ஒரு நம்பிக்கையை, ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப பாடுபட்டார். அப்ப அந்த குறிப்பிட்ட எம்பரர் ஜூலியன் சொல்றாராம், இன்றைக்கு அன்பு பணிகள், சேரிட்டபிள் ஆக்ட்ஸ், இந்த அன்பு பணிகள் வழியாகத்தான் இவ்வளவு சக்தி வாய்ந்ததாய், இவ்வளவு பிரபல்யமானதாய், இவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாய் கத்தோலிக்க திருச்சபை இருக்கிறது என்று சொல்லுகிறார். கத்தோலிக்க திருச்சபை விட்டு வெளியே போன ஒருத்தர் சொல்றார், இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபை இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், அவர்களுடைய அன்பு பணிகள், அடுத்தவர்கள் மேல் அக்கறை உள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய், சேரிட்டபிளாய், பகிர்வாய் அவர்கள் வாழுகிற அந்த வாழ்க்கை தான் இன்றைக்கு திருச்சபை இவ்வளவு காலமாக வைத்திருக்கிறது. இத பரிசுத்த பாப்பரசர் போப் பெனடிக்ட் தன்னுடைய ஒரு புத்தகத்திலே எழுதும் போது இதை மேற்கோள் காட்டி எழுதுகிறார். எனவே இறுதியாக நான் இந்த லூக்கா நற்செய்திக்கும் மற்ற நற்செய்திகளுக்கும் இடையில இருக்கிற சில வித்தியாசங்களை மேலோட்டமாக காட்டி இருக்கிறேன். அது எங்களுக்கு ஆழமில்லை, எங்களுடைய டைம் நெருங்குகிறது. இது தவிர நீங்க வேற ஏதாவது 48 இன்னும் ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஏதாவது நீங்க இதை குறித்து தெளிவில்லைன்னா கேட்கலாம், அல்லது மிச்சம் நன்றி ஃபாதர். அழகாக நீங்க லூக்கா நற்செய்தியை விளங்கப்படுத்தினீங்க ஃபாதர், மிகவும் நன்றி. இப்ப எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு, ஃபாதர் ஏதாவது கேட்க விரும்புனீங்கன்னா அழகா கேளுங்க, நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. ஏன்னா ஃபாதர் நிறைய உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஓகே, யாராவது கேள்வி கேட்க விரும்பினா இப்போது கேட்கலாம். குட் ஈவினிங் ஃபாதர். இந்த முடியுமானவர்கள் வீடியோ ஆன் பண்ணி கொள்ளுங்க, அது ஈஸியா இருக்கும். நன்றி. ஓகே, மராயஸ் கேளுங்க. லூக்கா நற்செய்தியில மற்ற நற்செய்தியோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த லூக்கா நற்செய்தியில கையாளப்பட்ட சொல்லு, மத்திய நற்செய்தி இரக்கம் சொல்லப்பட்ட சொல்லு லூக்கா நற்செய்தியில இந்த பரிவு என்ற விஷயம் முக்கியப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது அந்த லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்துல வருகின்ற அந்த காணாமல் போன மகனை தந்தை கண்ட போது பரிவோடு போய் அவரை அணைத்தார்னு சொல்லப்படுது. 2வது சமாரியன் உவமையில சமாரியன் அந்த யூதர்கள் அடிபட்ட யூதனை பரிவோடு கவனித்தான்னு சொல்லப்படுது. அந்த பரிவு என்ற சொல் லூக்கா நற்செய்தியில காணப்படுற முக்கியமான விஷயம் சொன்னா, இரக்கம் என்றது ஒருவர் கேட்டு பெற்றுக்கொள்றது, பரிவென்றது தேடி செல்றது. அந்த விஷயத்துல லூக்கா ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தை எடுத்துக்கிற ஒன்று விஷயம். 2வது விஷயம் பார்த்தோம்னு சொன்னா, என்ன கருத்தானது, அந்த லூக்கா நற்செய்தியில அந்த யூதர்களுக்கு அந்த மனப்பான்மையை உடைத்திருக்கார். லூக்கா உடைத்திருக்கிறார். அவர் சமாரிய உவமையில கூட அந்த சமாரியனை எடுத்து காட்டிக்கிற, சமாரியன் யூதர்களால் கழிக்கப்பட்ட ஒரு மனிதர். அப்ப அந்த சமாரியனை எடுத்து உரைப்பதன் ஊடாக லூக்கா அந்த என்ன சொல்றாங்கன்னா, சிந்தனை, அதாவது இந்த ஜூபிலி சிந்தனை எல்லாவற்றையும் யூதர்களுக்கு மட்டுமல்ல, லேவியர்ல சொல்லப்பட்ட, அதாவது அடிமையா இருந்தால் யூதனை மட்டும் அடிமையாக்காத, விடுதலை செய்,
அதாவது புறவினத்தார காணியை வைத்திருக்கலாம், யூதர காணியை கொடுக்கணும். அந்த விஷயத்துல இருந்து விடுபட்டு லூக்கா இந்த லேவியர்ல இருந்து அப்படியே முழுசா வேறு மாறுபட்டு யூதரோட சிந்தனையில இருந்து முழுமையாக விடுபட்டு புறவினத்தாருக்கும் இந்த ஜூபிலி எல்லாம் பொருத்தமான இந்த விஷயத்துக்கு லூக்கா வர என்பது நான் அறியக்கூடியதா இருக்கிறேன். அவர் ஓமைகள், அவர் செய்த புதுமைகள், நைமூர் கைமண்ணை தேடி சென்று அவர் அந்த கண்டு போய் அவர் கேட்கல. அவர் கொடுத்த இது அந்த அந்த உயிர்ப்பு உயிர்ப்பித்தல் அந்த அந்த இளைஞனுக்கு அதெல்லாம் அவர் தன்னை பரிவுள்ளவராக மனிதன் இருக்க வேண்டியதான் அந்த காட்டிக்கொண்டு மற்ற நற்செய்தி, அதாவது மற்ற நற்செய்தி இயேசுவை அரசனாக காட்ட முற்பட லூக்கா நற்செய்தி முற்றுமுழுதாக இயேசுவை அந்த சாதாரண மனிதனுடைய கடவுளாக காட்டுறதுக்கு முற்படுகின்றார் இயேசுவை. அது ஒரு முக்கியமான விஷயம் லூக்காவில் காணக்கூடிய விஷயமா இருக்கு. என்னுடைய கருத்தா பாருது. அவர் தன்னுடைய ஒப்பீனியனை சொல்லியிருக்க, அது உண்மை. அது சில வேர்டுகள் அந்த லூக்கா நற்செய்தியில காட்டப்படுற வசனங்கள் மத்திய நற்செய்தி இப்படித்தானே நீங்க ஒன்று விளங்கி கொள்ள வேண்டும். நாங்க இப்ப பைபிள் ரிசர்ச் செய்யும் பொழுது நாங்க இப்படித்தான் சொல்லுவோம். தி காஸ்பல் ஆஃப் லூக் அக்கார்டிங் டு ஜீசஸ், அக்கார்டிங் டு த காஸ்பல் ஆஃப் லூக், ஜீசஸ் அக்கார்டிங் டு காஸ்பல் ஆஃப் மேத்யூ என்று சொல்லுவோம். என்னன்னா சித் சிம் லேபன், ஒவ்வொரு நற்செய்தியாளரும் நற்செய்தியை நமக்கு கொடுக்கிற பொழுது அந்த குறிப்பிட்ட நற்செய்தியை தங்களுடைய சமூகத்தை மையப்படுத்தியதாகத்தான் அந்த நற்செய்தி வெளிவந்தது. எனவே லூக்கா நற்செய்தி நான் ஆரம்பத்துல சொல்லும் பொழுது அது ஒரு வறிய கஷ்டப்பட்ட மக்களை மையப்படுத்திய ஒரு நற்செய்தி இலக்காக இருந்தது. அப்ப அதனால அங்கு பாவிக்கப்பட்ட வேர்டிங் எல்லாம் இப்ப நாங்க இதுல ஒன்று முக்கியம், நாங்க பாவிக்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த தமிழ் மொழி லாங்குவேஜ் மட்டும்தானே. பட் ஒரிஜினலாக இந்த இப்ப தமிழ் லாங்குவேஜ்ல நாம ஆர்கியூ பண்ண முடியாது. இதனுடைய மூல மொழிகள் இப்ப அதனுடைய புல்காத்தா, வல்கேட்டா இருக்கலாம், அல்லது செப்டுவாஜின் கிரேக்க மொழிபெயர்ப்புகளாக இருக்கலாம், அல்லது இதனுடைய மூல மொழிகளாக இருக்கலாம். அங்க பாவிக்கப்படுகிற சொற்களுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம். சொல்லுவாங்க இன்னைக்கு நாங்க எங்களுடைய தமிழ் லாங்குவேஜ்ல இப்ப அன்பு பாசம்னு சொன்னா அந்த லிமிட்டுக்குள்ளதான் நிற்போம். அதே நேரத்துல இன்னைக்கு அது ஒரு கிரேக்க மொழியில இருக்கிற ஒரு வேர்டை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா அது நிறைய அர்த்தங்களை தனக்குள்ளே உள்வாங்கியதாக இருக்கும். அப்ப எங்களுக்கு இந்த லாங்குவேஜ் ஒரு தமிழ் மொழி எங்களுக்கு தெரியும், தமிழ் மொழியில இருக்கிற வசனங்களை நாம் ஆய்வு செய்வோம். பட் இதுல பயன்படுத்தப்பட்ட தமிழ் வேர்டிங் கூட ஒரிஜினலான மூல மொழிகள்ல இருந்து மேக்சிமம் அந்த சந்தர்ப்பத்துல விளங்கப்படுத்தக்கூடிய விதத்துல அந்த வேர்டிங் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த வார்த்தைகள் எல்லாம் அந்தந்த நற்செய்தி சமூகத்தை மையப்படுத்தியதாக இருக்கிறது. நன்றி ஃபாதர். சிஸ்டர் யோகா கை வைத்திருக்காங்க ஒரு கேள்வி ஒன்று கேட்கறதுக்கு. லூக்கா நற்செய்தியை பற்றி நாங்கள் பார்க்கக்குள்ள இந்த லூக்கா நற்செய்தி கிழக்கத்தின் நற்செய்தி, அடையாளிகளின் நற்செய்தி, பெண்களின் நற்செய்தி என்று சொல்லி பல பெயர்கள் ஸ்பெஷலாக கொடுக்கப்படுது. அதை நீங்கள் வடிவாக ஹைலைட் பண்ணியிருந்தீங்கள். எப்படி அந்த லூக்கான் காலத்திலேயே இது ஒரு சினடல் வாக்குக்கு இன்வைட் பண்ணி இருக்கிறத நாங்கள் அந்த நற்செய்தியில் பார்க்குறோம். நீங்கள் வடிவாக அதை கொண்டு வந்தது எங்களுக்கு ஒரு பிரியோசனமாக இருந்தது. தேங்க்யூ வெரி மச். பற்றி இப்போ நாங்கள் கதைக்கிறோம், ஆனால் இது லூக்கன் கம்யூனிட்டிலேயே எடுத்து கையாளப்பட்டிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அந்த எப்படி சமுதாயத்துல விளிம்பு நிலையில அந்த யூத கலாச்சாரத்துல வச்சிருந்த பெண்களும் சரி, சிறுவர்களும் சரி, ஏழைகளும் சரி, புறவினரும் சரி, அவர்கள் எல்லாரையும் ஒன்றாக எல்லாருக்கும் பிறந்த அந்த ஒரு மாபெரும் கருத்தை லூக்கா எடுத்து காட்டிங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஹைலைட். இங்க முக்கியமாக இப்ப நாம எவ்வளவுதான் ஆய்வு செய்தாலும் அடிப்படையில அந்த பழைய ஏற்பாட்டு காலமாக இருக்கலாம், இயேசுவின் காலமாக இருக்கலாம், அதன் பின்பு வந்த ஆதி திருச்சபை காலமாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் அடிப்படையாக இந்த மனநிலை மாற்றம், ஆட்டிடியூடனல் சேஞ்ச், இதுதான் ஆண்டவர் எதிர்பார்த்த ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். இப்ப இந்த பகுதிகளில் நம்ம வாசிக்கக்குள்ள பார்க்கக்குள்ள கூட அங்க அதுதான் இது பண்ணப்படுது. ஆண்டவர் கூட ஒரு இடத்துல இப்படி உவமைகளை சொல்றார், ஒரு இடத்துல சொல்றார், இங்கே சொல்ல திரும்ப தன்னுடைய அப்போஸ்தலர்கள்ட்டையும் சீடர்கள்ட்டையும் கேட்கிறார். உவமைகளை சொல்லிட்டு நான் இரக்கத்தோடு இருப்பதை குறித்து நீ என்ன பொறாமைப்படுறாயா?
அங்க அந்த என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, தன்னோடு இருக்கிறவர்கள், தன்னை சார்ந்தவர்கள், தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு அந்த இயேசுவின் மனநிலை, தி ஆட்டிடியூட் ஆஃப் ஜீசஸ், அதுதான் இன்றைக்கு எங்களை அந்த ரட்சணியத்துக்குள்ளே, எங்களை அந்த மீட்புக்குள்ளே, தேவ ராஜ்யத்துக்குள்ளே எங்களை கொண்டு போகும். அது மிக மிக முக்கியம். எஸ், தேங்க்யூ வெரி மச் ஃபாதர். வேற யாரும் எதுவும் கேட்கிறதானு கேட்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது. எந்த நற்செய்தியாளர் என்று எனக்கு தெரியல. ஆனா ஒரு நற்செய்தியாளர் சொல்லும் போது, நாங்கள் செல்வந்தராக அவர் ஏழையானார் என்ற ஒரு வார்த்தை அங்க இருக்கு. நான் பைபிள் படிக்க எனக்கு அது ஞாபகம் வருது. நாங்கள் செல்வந்தராக ஏழையானார். அப்ப எல்லா நற்செய்திகளையும் உள்ளடக்கியது. குறிப்பாக நாங்கள் திருப்பள்ளியில கோஸ்பல்ல தான் பவனியில கொண்டு போக வேண்டும் என்கிற சட்டம் இருக்குது. ஏனென்றால் அது மிகவும் முக்கியமானது. அது அருட்தந்தையர்களால வாசிக்கப்படுது. அதுதான் லூக்கா நற்செய்தியா நான் நினைக்கிறேன். இதோ மாந்தர் அனைவருக்கும் பெரும் மகிழ்ச்சி ஊட்டுகிற நற்செய்தி. இது வார்த்தையா இருக்கிறபடியினாலே அது முதலிடம் பெறுது. ஏனென்றால் இயேசுவை பற்றியதான நற்செய்தி தான் படைப்புக்கு எல்லாம் இயேசுவை சொல்ற. அப்ப ஒருவேளை நாங்கள் இந்த எல்லா நற்செய்திகளையும் கூட்டி பார்க்கும்போது, ஒருவேளை செல்வந்தர்கள் இதுல தாக்கப்படுகிற ஒரு கருத்து இருக்குமோ, கொஞ்சம் அபூர்வம் தான் என்ற கருத்து துணை பொருள் இருக்குமா? நான் ஏற்கனவே ஒரு இடத்துல அது தெளிவாக சொன்னேன். நீங்க சொன்னது அந்த அவர் நமக்காக நாம் செல்வந்தராகும் பொருட்டு அவர் ஏழையானார் என்ற பகுதி, அது நற்செய்தியில இல்ல, 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனத்துல பவுல் அப்போஸ்தலனுடைய ஒரு அனுபவம், அவருடைய அனுபவத்துலதான் அந்த பகுதி சொல்லப்படுகிறது. 2வது அடுத்தது கூட கேள்விக்கு வருவோம். அது கூட நான் ஏற்கனவே சொன்னேன். இன்றைக்கு செல்வந்தர்கள் இயேசுவினாலோ இயேசுனுடைய போதனையினாலோ அவர்கள் தேவராஜ்யத்திலே இருந்து புறம்பாக்கப்படவில்லை. மாறாக இயேசுவின் மனநிலைக்கு ஏற்றாற்போல் செல்வந்தர்கள் இல்லாத பொழுது அவர்கள் தங்களை புறம்பாக்கி கொள்கிறார்கள். உதாரணத்துக்கு சக்கேவை எடுத்தால், சக்கேயு ஒரு செல்வந்தன். எப்படி அவன் செல்வந்தனாய் இருந்தும் ஆண்டவர் அவனுடைய வீட்டுக்கு போய் இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று என்கிற வார்த்தையை சொல்லி அவனும் இவனும் ஆபிரகாமின் மகன் தானே என்று அந்த தேவராஜ்யத்தினுடைய பங்கை அவனுக்கு கொடுக்கிறார். அதை எப்படி கொடுத்தார் என்று சொன்னால், சக்கேயுனுடைய மனநிலை. எடுப்புக்கு சக்கேயு நான் மனம் மாறுறேன், நான் என்னுடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லவில்லை. என்னுடைய சொத்துல பாதி ஏழைகளுக்கு. எடுப்பிலேயே ஆண்டவருக்கு அது பிடிச்சிட்டு. காரணம், ஏழைகளை குறித்த ஒரு சிந்தனை செல்வந்தனுக்கு வந்து விட்டது. எனவே ஆக்சுவலி தி ரிச்னஸ் or the prosperity is a medium of salvation. அப்படி கூட எடுக்கலாம். நம்மட கையில இருக்கிற பணம், பொருள், செல்வம் கூட நாம் இறையாட்சிக்குட்பட்டவர்களாய் மாறுவதற்கு, இறைவனுக்கு பிடித்தவராய் மாறுவதற்கு அந்த செல்வம் கூட ஒரு ஊடகம். அதுக்குத்தான் சக்கே ஒரு உதாரணம். Thank you very much. Thank you. Yes. Yes. Good. எல்லாருக்கும் நன்றி, பங்கு பெற்ற எல்லாருக்கும். தொடர்ந்து இது வந்து யூடியூப்லயும் போடப்படும். இப்ப லைவ்லயும் போய்கொண்டிருக்கு. அதே நேரம் திரும்ப நான் எடிட் பண்ணி யூடியூப்லயும் போடுவேன். மீண்டும் கேட்க விருப்பமானார்கள் கேட்டு பயன்பெறலாம். ஓகே ஃபாதர் ரமேசன், நான் உங்களுக்கு நன்றி சொல்ற டைம் வந்திருக்கு ஃபாதர். மிக்க நன்றி ஃபாதர். நான் இந்த நேரத்துல நன்றி சொல்வது, இந்த நேரத்துல நீ சொன்ன கருத்துக்காக மட்டுமில்லை, இந்த திருச்சபைக்கு நீங்க செய்யற பெரிய பணிக்காக வேண்டியும். எப்பவும் நேரம் காணம் பார்க்காம கடவுளோட வார்த்தையை சொல்றீங்க. நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கு ஃபாதர். உங்களோட பணி சிறக்கும் வாழ்த்துகின்றோம். எல்லாரும் பேர்லயும் உங்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஃபாதர். உங்களோட பணி இன்னும் வளரட்டும் ஃபாதர். உங்களோட கடவுளோட மகிமை இன்னும் பரவட்டும். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறேன். எங்களுக்காகவும் ஜெபியுங்கள். God bless you all. நாங்க எல்லாரும் முடிக்கிறதுக்கு முன்னுக்கு முடியுமான மைக்க ஆன் பண்ணிக்கொள்ள, வீடியோ ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. சேர்ந்து இயேசு கற்பித்த சுபத்தை சொல்லி நாங்கள் முடிப்போம். இருக்கிற எங்கள் தந்தையே,
வருவது போல மண்ணிலும் எங்களுக்கு தீரும். குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல குற்றங்களை மன்னியும். சோதனைக்குட்படுத்தாதையும் தூயாவின் பேராளி. Amen. Thank you. Thank you very much. God bless you. God bless Thank you. you, Father. God bless you, Father. Father, thank you, Father. Thank you, Father. Thank you, Father. Welcome. God bless you. Thank you, Father. Welcome. God bless you. God bless you. Thank you, Father. Thanks. God bless you. Thank you, Father. Thanks. God bless you. எல்லாருக்கும். Mike. Selection Mike. சூடான்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைம். சூடான்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைம். டுடே நெட்வொர்க் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதான். நல்லா அப்ப சூடான்ல இருந்து எங்களுக்கு ஒரு பாட்டு. ஓகே. எஸ். God bless you எல்லாம். நான் அந்த மீட்டிங்கை இதோட முடிக்கிறேன்.